Hello everyone, this is Soumya from AXN Infotic. Hope all are doing great. Employee payroll, compliance and month-end payouts-க்கு too much time spend பண்ணிட்டு இருக்கீங்களா? We have solution. ஒரு smooth, automated and error-free experience-ஆ Tally Prime Payroll Maintenance இருக்கு. உங்க கன்சர்ன் 5 employees or 5,000 employees இருக்க business-ஆ இருந்தாலும் salaries, deductions, overtime, PF, ESI, bonuses-அ automatic and accurate tracking-ஆ maintain பண்ணிக்கலாம். Now, we'll move to the demo part in Tally. For that, Tally open பண்ணிட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்க மாஸ்டர்ஸை ஷோ பண்றேன். இதுல ஆல்டர் அண்ட் பேரோல் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பேரோல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இங்க ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல எம்ப்ளாயி குரூப். ஸோ எம்ப்ளாயி குரூப் வந்து என்ன அப்படின்னா நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் லொகேஷன் ஆர் ஒர்க் டைப் வைஸ் வந்து ஹெட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுல வந்துட்டு நியூ எம்ப்ளாயி, பெர்மனன்ட் எம்ப்ளாயி, அதே மாதிரி பெர்மனன்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் அட்மின் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி வைஸ் வந்துட்டு நம்ம பர்டிகுலரா ஒரு எம்ப்ளாயி அவங்களோட ஹோல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம இங்க ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, அவங்களோட எம்ப்ளாயி நம்பர், இஎஸ்ஐ, பிஎஃப், ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுல ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூனிட்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹவர்ஸ் பேசிஸா, ஓடி, ப்ரெசன்ட், ஆப்சென்ட் இந்த மாதிரி வந்து நம்ம இங்கே மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அட்டனன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் டைப்ல நீங்க வந்துட்டு ஃபுட் அலவன்சஸ், அதே மாதிரி வந்துட்டு பேசிக் பே, ப்ரெசன்ட், சேலரி டேஸ் கணக்கில் கேல்குலேட் பண்ணுவேன், இல்லை வீக் ஆஃப், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடிஷ்னல் டீடைல்ஸ் வந்துட்டு ஓடி பார்த்துருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹெட்ஸை வந்துட்டு நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஓடியுமே வந்துட்டு நீங்க ப்ரொடக்ஷன் பேசிஸ்ல எடுக்கிறீங்க, 1 hour கேல்குலேட் பண்ணணும், 2 hours கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னாலும் எடுக்கலாம். அண்ட் ப்ரெசன்ட், ஆப்சென்ட், கேஷுவல் லீவ்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம லீவ் வித்தவுட் பே, ஸோ இந்த மாதிரி இதுல ட்ராக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பே ஹெட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ பே ஹெட் வந்துட்டு ஒரு கம்பெனியோட பேசிக் சேலரி, இஎஸ்ஐ, பிஎஃப், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இது எல்லாமே நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எம்ப்ளாயி பேசிக் சேலரியில் வந்துட்டு நான் இதை வந்து நீங்கள் அதை ஃபிக்ஸ்டாக வந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்லை வேரியபிள் சேஞ்சஸ் ஆகுமா அப்படிங்கிறதும் நம்ம இங்கே ட்ராக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு இல்லை பெர்சன்டேஜ் வைஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அட்வான்ஸ் கொடுக்குறேன். அண்ட் அதுலேயே வந்துட்டு நம்ம இஎஸ்ஐ ஃபார் எம்ப்ளாயீஸ்க்கு போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இஎஸ்ஐ எதுல இருந்துலாம் நம்ம வந்து இஎஸ்ஐ டிடக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கலாம். ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ற மாதிரி நம்ம இங்க ஒரு பே ஹெட்டையுமே நம்ம இங்க செட் பண்ணிக்க முடியும். அண்ட் சேலரி டிஃபைன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலரா அந்த எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன வரும். ஸோ இதுல வந்து பேசிக் சேலரி இருக்கு, டிஏ இருக்கு, ஹெச்ஆர்ஏ இருக்கு, அண்ட் வாஷிங் அலவன்சஸ், ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், டி அலவன்சஸ் இது எல்லாமே ஏர்னிங்ஸா, டிடக்ஷன்ஸா, இல்ல லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ல டிடக்ஷன் பண்ணணுமா, அது என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம இங்க ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இங்க செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வவுச்சர்ஸ்ல நம்ம டெய்லி வந்துட்டு பில் பண்ணணும். ஸோ அந்த என்ட்ரி வந்து என்ன அப்படின்னா அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அட்டனன்ஸ் வந்துட்டு நீங்க 2 டைப்ல ட்ராக் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா டெய்லி வந்து நான் இவங்களுக்கு அட்டனன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவேன், ப்ரெசன்ட் போடுவேன், ஆப்சென்ட் போடுவேன், கேஷுவல் லீவ்ஸ் போடுவேன் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ப்ரெசன்ட் இவங்க வந்துட்டு ஃபுட் அலவன்சஸ் போயிருக்கு அண்ட் ஹாலிடே எடுத்திருக்காங்க, வரையில ஓடி பார்த்துருக்காங்க, 2 hours ஓடி பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்குன்னா டெய்லி நீங்க அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இல்லை என்னால் டெய்லி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற கன்சர்ன்ஸ் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணா போதும். ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்றதுனால ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், பேரோல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அட்டனன்ஸ் ஷீட்டாவும் நீங்க இதுல ரிப்போர்ட்ஸா வந்து எடுத்துக்கலாம். ஒரு இதுலயும் வந்துட்டு சேலரி டேஸ் எவ்வளோ இருக்கு அண்ட் பெர்மிஷன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அட்டனன்ஸ் ஷீட்லையும் ட்ராக் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் ஃபைனலா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பேரோல் வந்து நம்ம இங்க என்ட்ரி ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ பேரோல்ல வந்துட்டு சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆட்டோஃபில் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம எந்த மந்தோட சேலரி ப்ராசஸ் பண்றோம் அண்ட் யாருக்கு. இப்போ நீங்க சிங்கிள் கிளிக்ல எல்லா எம்ப்ளாயிஸுக்குமே அட்டனன்ஸ் சேலரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலரா ஒரு எம்ப்ளாயிக்கு பண்ணா போதும் அப்படின்னா இப்போ அந்த எம்ப்ளாயி ஒரு அந்த குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அட்டனன்ஸை ட்ராக் பண்ணி எவ்வளோ சேலரி வரணும், அவங்களுக்கு எவ்வளோ டிஏ, ஹெச்ஆர்ஏ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இதுல ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். அண்ட் ரிப்போர்ட்ஸுமே வந்துட்டு டேலியில பாத்தீங்க அப்படின்னா பே ஷீட்ல இருந்து அட்டனன்ஸ் ஷீட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம இங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்லிப் வந்துட்டு ஒரு கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயியோட டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதுல டேட் சேஞ்ச் பண்ணிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா பர்டிகுலரா அவங்க வந்து எவ்வளோ நாள் லீவ் எடுத்திருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்சன்ட் டேஸ் எவ்வளோ, பெர்மிஷன்ஸ் எவ்வளோ, சேலரிஸ் எவ்வளோங்கிறத எடுத்துக்கலாம். இதையே நீங்க பிரிண்ட் பண்ணியும் நீங்க
பே ஸ்லிப்பாக வந்து இஷ்யூ பண்ணிக்க முடியும். அண்ட் பே ஷீட் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். அண்ட் எம்ப்ளாயி பே ஹெட் பிரேக்கப்பாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி வைஸ் பே ஹெட் பிரேக்கப் எடுக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ டேலியில் வந்து நீங்கள் எம்ப்ளாயியோட ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறதுனால பர்டிகுலராக அந்த எம்ப்ளாயியோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸு, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸு, பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ் இது முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீனில் எடுத்துக்க முடியும். அண்ட் சப்போஸ் நீங்கள் அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் அண்ட் விசா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு வரும். அண்ட் எம்ப்ளாயி ஹெட் கவுண்ட்டும் வந்து நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஏப்ரல் மந்த்தில் எவ்வளோ பர்சன்ஸ் இருந்தாங்க, அதில் எவ்வளோ நியூ ஜாயினி, எவ்வளோ ரிசைன் பண்ணியிருக்காங்க, அண்ட் க்ளோசிங் எவ்வளோ இருக்குது. ஸோ அவங்களேருந்து ஏர்னிங்ஸ் டிடக்ஷன்ஸ் அண்ட் நெட் சேலரி வந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சிங்கிள் ஸ்க்ரீனில் ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் இதே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி, விசா எக்ஸ்பைரி, கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரிஸ் முதல் கொண்டு நம்ம இங்கே செக் பண்ணி ரிப்போர்ட்ஸாக எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த வீடியோவில் பேரோலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிற ஒரு ஓவர்வியூ பார்த்துருப்போம். இது எல்லாமே டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ். இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துட்டு உங்கள் பிஸ்னஸ் நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் பேரோலோட ஃபுல் டீடைல்டு ஒன்-on-1 இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கைண்ட்லி காண்டாக்ட் அஸ். டீடைல்ஸ் இன் ஸ்க்ரீன். ஃபாலோ அண்ட் டேப் த பெல் ஐக்கான் ஃபார் கண்டினியூஸ் டேலி டிப்ஸ். தேங்க்யூ.